தோட்டத்துல இருக்கிற மாமரத்துக்கு ஊஞ்சல் கட்டி கொடுக்க சொன்னாங்க அண்ணி. நான் இப்ப வயலுக்கு போகலமா, அண்ணன் கிட்ட சொல்லி கட்டி தருவாரு. நீங்களே சொல்லுங்கப்பா. சாய், நம்ம வயல்ல இருக்கிற மாமரத்துல ஊஞ்சல் கட்டி கொடு. சரிங்கண்ணே. வண்டி எடுத்துட்டு போ, ஃப்ரீயா தான் இருக்கு. நான் இளிச்சவாயன் கூட வண்டியில போயிடுறேன். அதான் நம்ம ஹரிபாபு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னான். ஓகேவா? சத்யா, என்ன திடீர்னு வயல்ல இருக்கிற ஊஞ்சல்ல ஆடணும்னு தோணுச்சு? ஏன் அண்ணி வீட்டு ஊஞ்சல்லையோ இல்ல நம்ம வீட்டு ஊஞ்சல்லையோ ஆடலாம்ல? பண்டிகை வருதுல, அதான் ஊஞ்சல் ஆடலான்னு பிராக்டிஸ் பண்றோம். ஊஞ்சல் ஆடுறது பிராக்டிஸா? ஏன் உங்க அண்ணி பயந்தாங்கோலியா? எவ்வளவு ஸ்பீடா ஆடினாலும் பயப்படவே மாட்டாங்க. சத்யா, எங்க போற? வண்டியில போலாம் வா. நான் அண்ணிய வயலுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். ஏழுமலை சார், இவ்வளவு கீழே இறக்கி கட்டினா இன்னும் இறங்கிடும். புது கயிறுல கொஞ்சம் மேல தூக்கி கட்டு சார். தம்பி, கொஞ்சம் மேல இழு. சரிங்க சார். இன்னும் கொஞ்சம் இழு. டைட்டா இழுத்து கட்டு. கொஞ்சம் கீழே, கொஞ்சம் 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 கொஞ்சம். போதும். இப்ப கட்டிடு. இழுத்து கட்டு. 2-3 முடிச்சு போடுற, அறந்துற போகுது. போடுறேன். ஏழுமலை, உன்னை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கியா? வாங்க தம்பி, வாங்க வாங்க, உட்காருங்க. ஏய், நீ ஆட்டோல இருக்கிறவன் தானே? ஆமாம் சார். அப்படின்னா வயல் வேலை கூட செய்வியா? எல்லாம் செய்வேன் சார். வெரி குட். இப்படிதான் இருக்கணும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கட்டி விடு. ஏய், நல்லா டைட்டா கட்டுற, வந்துற போகுது. கட்டுறேன். அண்ணி, நீங்க எவ்வளவு நேரம் தான் ஆடுவீங்க? நான் தான் பாடணும். ஏய், கொஞ்சம் நேரம் ஆட்டி விடுறீ. இன்னும் கொஞ்ச நேரம் தான். இன்னும் ஸ்பீடா தள்ளு. இன்னும் ஸ்பீடா ஆடினா கிளையே உடைஞ்சு விடும். ஏய், நான் என்ன அம்மான்னு நினைச்சியா? அண்ணி, எனக்கு ஒரு சின்ன டவுட் அண்ணி. நீங்களும் பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறம் அத்தை மாதிரி ஆயிடுவீங்களா? ஏய், நில்லுடி. ஏய், நில்லுன்னு சொன்ன. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏய் சத்யா, நில்லு. அண்ணி வேணாம். இங்க வா, நான் சொல்றேன்ல. ஏய் அண்ணி வேண்டாம். என்ன பண்றேன்னு பாரு. நில்லுடி. ஏய், ஓ இதான் உன் பிளானா? ஏய், இறங்குடி. நான் இறங்க மாட்டேன். அண்ணி ப்ளீஸ் அண்ணி. சரி, நான் ஒன்னு கேக்குறேன். அதுக்கு நீங்க கரெக்ட்டா பதில் சொன்னா நான் இறங்குறேன். இல்லனா நான் ஆடுவேன். சரியா? சரி. ஏய், இதுல போங்காட்டால ஆடக்கூடாது. சரி, பதில் சொன்னா நீங்க ஆடணும். அப்படி இல்லனா நான் ஆடுவேன். சரியா? சரி, சொல்லு. அப்பா முள்ளு மாதிரி, அம்மா நார் மாதிரி. பசங்க வைரங்கள், பேரங்க பம்பரம். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டுட்டடி. குத்துச்சா? தெரிஞ்சிருச்சு. பலாப்பழம் தானே? பலாப்பழம் தான். அது எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா நாருனா பலாப்பழத்துக்குள்ள எல்லாம் நாரா தானே இருக்கும். பசங்க வைரங்கள் அப்படின்னா பலாப்பழத்துக்குள்ள இனிப்பான பழங்கள். பழத்துக்குள்ள இருக்க கொட்டை பேரன்கள். ஆமா, கரெக்டா சொன்னனா? சரி, இன்னொன்னு சொல்றேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. டக்கு டக்கு கதவு, டக்குன்னு கதவு எத்தனை தடவை திறந்தாலும் மூடினாலும் அது சத்தமே வராது. என்ன கதவு? உன் வாய் மட்டும் கிடையாது, கண்ணிமைகள். எப்படி இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? ஐயோ, இந்த மாதிரி நான் எத்தனை கேள்வி கேட்டாலும் நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டே இருந்தா நான் எப்படிதான் ஆடுறது? அழுதது போதும், முதல்ல இறங்கு. நீ அழுதுகிட்டே ஊஞ்சல் ஆட்டி விட்டாலும் எனக்கு கவலை இல்ல. இறங்கு, முதல்ல இறங்கு. ஓ, அது ரொம்ப ஸ்பீடா தள்ளு. ஸ்ட்ரைட்டா தள்ளுறீ. நல்ல ஸ்பீடா தள்ளு. ஓ, என்னால இவ்வளவுதான் ஆட்ட முடியும். என்னால அதுக்கு மேல ஆட்ட முடியாது. தள்ளு தள்ளு வேகமா. ஐயோ, ஏய் அண்ணா, அண்ணா இங்க வாங்கல. யாரடி கூப்பிடுற? ஏய் அண்ணா, ஒரு நிமிஷம் இங்க வாங்கண்ணா. ஏய், அண்ணனை கூப்பிட சொல்லி யாரடி சொன்னது? யாரும் சொல்லல, நான் தான் கூப்பிடுறேன். ஏன் கூப்பிடுற? எங்க அம்மாவை சித்தின்னு கூப்பிடும்போது அண்ணன் கூப்பிடுறது தப்பு இல்லையே. அம்மாவை சித்தின்னு கூப்பிட சொல்லி யார் சொன்னது? அப்பதான் சொன்னாரு. இங்க வாங்கண்ணா ஒரு நிமிஷம்.
ஹாய். ஊஞ்சல் சத்யாவுக்காக கட்டினது. நீங்க ஆடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கட்டி விட்டுருக்க மாட்டேன். ஏன் சத்யா கட்டின ஊஞ்சல்ல நான் ஆடக்கூடாதா? அப்படிலாம் கிடையாது. என்ன உங்களுக்கு பிடிக்காது இல்லையா? நான் ஊஞ்சல் கட்டணும் தெரிஞ்சா நீங்க ஃபீல் ஆயிடுவீங்கன்னு நான் முதல்லயே சொல்லிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். நான் ஊஞ்சல் விஷயத்துல ஃபீல் பண்ண மாட்டேன். ஏய் ஆட்டி விடுறி. அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே மீட் பண்ணிருக்கீங்களா என்ன? பழக்கம் இருக்குன்னா இருக்கு, இல்லன்னா இல்ல. ஓ, அப்பேற்பட்ட பழக்கமா? அண்ணா, இவங்க ரொம்ப நேரமா என்னைய தள்ளி விட சொல்றாங்க. இப்ப போங்க, நீங்க ஆட்டி விடுங்க போங்க. ஏய் சத்யா வேண்டாம். அதெல்லாம் முடியாது. அண்ணா நீங்க ஆட்டி விடுங்க. ஆட்டி விடுங்க. வேகமா ஆட்டுங்க. சத்யா 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 வேண்டாம். அண்ணா நல்லா ஆட்டி விடுங்க. சத்யா ஏய் சொன்னா கேளு. சத்யா சொல்லு சத்யா. சத்யா வேண்டாம்னு சொல்லு. நல்லா ஆட்டுங்க. அப்படிதான் ஸ்பீடா ஆட்டுங்க. சத்யா வேண்டாம்னு சொல்லு. சத்யா நான் இறங்கி வந்தேன்னு வை. உனக்கு அவ்வளவுதான். சத்யா நல்லா ஆட்டுங்க. சத்யா வேண்டாம்னு சொல்லு. ஏய் சூப்பரா ஆட்டுங்கண்ணா. சத்யா சத்யா வேண்டாம்னு சொல்லு. நிறுத்த சொல்லு சத்யா. ஏய் சத்யா ஏய் ஸ்டாப் பண்ணுங்க. சத்யா இது போதும். நான் தான் சொல்றேன்ல விடு. வா போலாம். நிலம்பரி என்ன இது? ஆட்டோ பண்ணும். இவ்ளோ நேரம் கஷ்டப்பட்டு என்ன ஊஞ்சல் ஆட்டி விட்டீங்கல்ல, அதுக்கு வச்சுக்கோங்க. வாடி போலாம். அப்புறம் பார்க்கலாம் வா. நீலாம்பரி என்ன அவன் ஏதாவது பிரச்சனை பண்றானா? சொல்லு, ஆளுங்களை வச்சு தூக்கிடுறான் அவனை. முக்காடு போட்டுலாம் அடிக்கணும்னு இல்ல, டைரக்டா தான். ஏய் எங்க அண்ணா அவரு. ஹேய் நீ கொஞ்ச நேரம் இரு சத்யா. பிரசாத் அவன் நம்ம ஆளுதான். எனக்கு தெரிஞ்சவன் தான். ரொம்ப நல்லவன். அவனை அம்மா படிக்க அதுக்காக இல்ல நீலாம்பரி. பிரசாத் வேற என்ன பண்ண சொல்ற? ஒன்னும் பண்ணாத. அவனை படிக்க விடு. ஏதாவது தேவைப்பட்டா நானே சொல்றேன். வாடி. நீலாம்பரி அப்ப அவங்கிட்ட என்ன அறிமுகப்படுத்தலாம்ல? நீயே அறிமுகப்படுத்தி. அது எப்படி? சின்ன சின்ன விஷயத்துக்காவது மூளை யூஸ் பண்ணு. அப்பதான் அது வேலை செய்யும். வாடி. அந்த அண்ணா ஆட்டி விடும் போது மட்டும் ஏன் பயந்தீங்க? நான் ஒண்ணு பயந்துட்டு கத்தல. ஆட்டி விட்டதை நிப்பாட்டினா இறங்கி வந்துடலாம்னு நினைச்சேன். அப்படியா? நீங்க பயப்படவே மாட்டீங்கன்னு அந்த அண்ணா கிட்ட சொன்னேன். அண்ணி, அந்த அண்ணனை ஏதாவது அவன் பண்ணிட போறான். அவன்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான். நான் சொல்றத அப்படியே கேட்பான். அந்த பிரசாத வச்சு 4 அடி குடுக்கலாம்னு நினைச்சேன். ஏ எதுக்காக? பின்ன என்ன, ஆட்டோ காசு 5 ரூபாவை திருப்பி கொடுத்து அசிங்கப்படுத்துவானா? அது என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல? கரெக்ட் தான். நான் அண்ணனை கேக்குறேன். அவன் சரியான கஞ்சும் போல இருக்கு. 5 ரூபாய் கூட கணக்கு வச்சிருக்கான். ஆமா ஆமா, எங்க வீட்லயும் அவர் தட்ட அவரே கழுவிப்பாரு, அவரே அவருக்கு ஷேவ் பண்ணிப்பாரு, அப்புறம் அவரோட ட்ரெஸ் அவரே துவைச்சுப்பாரு. அப்படியா? அப்பனா அவன் பெரிய கஞ்சனுங்களுக்கெல்லாம் ராஜா தான். பேரு நல்லா வச்சிருக்கீங்க அண்ணி. சரி, வீட்ல அம்மா என்ன சமைச்சிருக்காங்க? என்ன பண்றீங்க? பெரிய குதிரைக்கு பல்லு தேய்க்கிறேன். ஓஹோ, பல்லு தேய்ச்சது போதும், உங்களுக்கு பசிக்குதா இல்லையான்னு அம்மா கேட்டு வர சொன்னாங்க. என்ன என்னதான் ஊஞ்சல் ஆட்டினாலும் ஊஞ்சல் ஆட்டினதுக்கு பணம் தருவாள உங்க அண்ணி? சரி, நீங்க எதுக்கு அவங்களுக்கு காசு கொடுத்தீங்க?
ஒரு நாள் ஆட்டோக்கு எனக்கும் சேர்த்து தான் காசு கொடுத்தா. சரி ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்காக கொடுத்தான்னு நானும் நினைச்சுக்கிட்டேன். கொஞ்ச நாளைக்கு என்ன பார்த்தாலே கரைச்சு கொட்டுறாள். அவ கூட எதுக்கு சண்டைன்னு காசு கொடுத்தேன். அதை இத்தனை நாள் கழிச்சா கொடுக்கறது? இப்ப ஞாபகம் வந்தது கொடுத்தேன். ஆனாலும் ஊஞ்சல் ஆட்டினதுக்கு காசு கொடுப்பாளா உங்க அண்ணி? என்ன ஷேம் பண்ண மாதிரி தானே? சிரிக்காத. சிரிச்சனா உன் மேல எனக்கு கோவம் வந்துடும். சிரிக்கிறத நிப்பாட்டு. ஆமா, நீங்க ஒரு நாள் எங்க அண்ணி வீட்டுக்கு போய் பணம் வாங்கிட்டு வந்தீங்களாமே, உண்மையாவா? எப்ப சொன்னா? எப்பயோ சொன்னாங்க, விடுங்க. நீங்க காசு வாங்குனீங்களா இல்லையா அத சொல்லுங்க. வாங்குன அன்னைக்கு செலவுக்கு மட்டும் தான் காசு வச்சிருந்தேன். அவளோட சர்டிபிகேட்டை மறந்து வச்சுட்டு போனதுனால என்னோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாயிடுச்சு. அதனால அவங்க அம்மா கிட்ட கேட்டு எக்ஸஸ் பணத்தை நான் வாங்கினேன். அதினுவோ இவ கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணி எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காள உங்க அண்ணி. இவ்ளோ சிக்கனமா? ஒரு 100 ரூபாய் கையில வச்சுக்கலாம்ல. அதனாலதான் எங்க அண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வச்சிருக்காங்க. பேரா? என்ன பேரு? வேண்டாம், நான் சொன்னா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. பிஸ்னாரி. காஞ்ச பிஸ்னாரினாங்க. உங்க ரெண்டு பேருக்கு குறும்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீங்க ஒன்னும் அவங்க சொன்னதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க உண்மையை தானே சொன்னாங்க. உங்க துணியை நீங்களே துவைச்சுக்கிறீங்க, உங்க ட்ரெஸ் நீங்களே அயர்ன் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் கஞ்சம் தானே சொல்லுவாங்க. இதெல்லாம் கஞ்சோன்னு சொல்ல மாட்டாங்க, சிக்கனோன்னு சொல்லுவாங்க. பணத்திலே பிறந்து பணத்திலே வளர்ந்தவங்களுக்கு பணம் இல்லாதவங்க கஷ்டம் எப்படி தெரியும்? எனக்கு 10 ரூபாய் இல்ல, 1 ரூபாய் கூட எனக்கு பெருசுதான். வேணும்னா உங்க அண்ணி கிட்ட போய் சொல்லு, நான் ஒண்ணு கஞ்ச ராஜா கிடையாது, கஞ்சத்துக்கே மகாராஜான்னு சொல்லு. அம்மா என்ன சமைச்சிருக்காங்க? சாம்பார், வாழைக்காய் பொரியல். அப்படியா? வா சாப்பிடலாம். உன்கிட்ட பேசணும், வா போலாம். என்னையா ஓவரா சுத்திக்கிட்டு இருக்க? தெருவுல ஏதாவது தொலைச்சிட்டியா? இல்லையே. உட்காரு. அப்புறம் ஏன் அப்படி சுத்துற? சும்மா தான் சுத்துறேன். என் இஷ்டம், எங்க ஊரு. உனக்கு என்ன வந்தது? ஏதோ வேலையா சுத்திக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் உனக்கு சொல்லணுமா? என்னமோ ஹவுஸ் ஓனர் மாதிரி உள்ள வந்து கேக்குற. நான் இப்படி உன்னை கூட்டிட்டு வந்து பேசுறோம் தானே நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்த? பெருசா சொல்ல வந்துட்ட. இந்த வீட்டுக்கு நான் எப்ப வேணாலும் வரலாம். நீ ஒன்னும் கூப்பிட தேவையில்ல. நீ நேத்து தானே வந்த, அதனால உனக்கு தெரியாது. சத்யாவும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்டு, தெரியுமா உனக்கு?
சத்யாவுக்கு ஃப்ரெண்டா இருக்கணும்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் பல்லாங்குழி ஆட்டம். நீ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்ற, அப்படின்னா பல்லாங்குழி ஆட்டத்துல எக்ஸ்பர்ட்டா? ஏய் என்ன வீட்ல செட்டில் ஆயிட்டியா என்ன? ஓவரா பேசுற. சித்தப்பா. என்னடா டாக்டரை பயமுறுத்திக்கிட்டு இருக்க? என்ன டாக்டர் சார நான் பயமுறுத்துறேனா? நல்ல ஆளு சித்தப்பா நீங்க. நான் ரோட்ல சும்மா போயிட்டு இருந்தா கூப்பிட்டு இவர் தான் வம்பு இழுக்கிறாரு. உன் முகர கட்டா அப்படி இருக்கு. யார் வேணாலும் நக்கல் பண்ண தோணும். டாக்டர் கூட தோணி இருக்கோ என்னவோ. சரி சித்தப்பா நான் போயிட்டு வரேன். இங்க வா. உட்கார்ற. டேய் நீலாம்பரி எங்க இருக்கா? இப்ப 3 மணி தானே ஆகுது. இன்னும் 1 மணி நேரத்துல காலேஜ்ல இருந்து வருவா. பாத்தியா டாக்டர், நீலாவோட டைம் டேபிள் அவளுக்கு தெரியுமோ இல்லையோ, இவனுக்கு மட்டும் கரெக்டா எல்லாம் தெரியும். இவன் ஒரு தடவை என்ன பண்ண தெரியுமா? நீலா அவங்க அம்மா கிட்ட கொய்யாக்கா பிடிக்கும்னு சொல்லும் போது இவன் கேட்டுட்டு ஊர்ல எல்லா இடத்துலயும் தேடி தேடி எங்கேயுமே கொய்யாக்கா கிடைக்காததுனால ஊர் தலைவரோட மரத்துல ஏறி கொய்யாக்கா பறிக்கும் போது அவங்க பார்த்து மரத்துல கட்டி போட்டாங்க. மரத்துல கட்டி போட்டாங்களா? பாவம். இங்க பாரு சாயி, ஊர் தலைவர் உங்க அப்பாவை கூப்பிட்டு சொன்னதுக்கு என்ன சொன்னாரு தெரியுமா? இவன் என் மகனே கிடையாது, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்ட்டாரு. அப்பா அவங்க அடிக்கும் போது பயந்து போய் என் பேரை சொன்னான். இவனுக்குள்ள எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இவனோட காமன் சென்ஸ். அங்க நீலாம்பரி பேரை சொல்லல, என் பேரை சொன்னான். அங்க வாங்கிட்டான்பா என் கிட்ட கிரெடிட் மார்க் எல்லாம். ஏண்டா ஒரு கொய்யாக்கா கூட திருட தெரியாதா உனக்கு? அதுவும் நாங்க வயசு பையனா இருக்கும்போது மரத்துல ஏறி ராத்திரியோட ராத்திரியா கல்லையே இறக்கி சாப்பிடுவோம். இவன் நல்ல ஆள் தான் டாக்டர். தமிழ் தாயின் மடியில் கமழ்கின்ற